ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. ஆடி மாதம் பிறக்க இருக்கின்றது. இந்த ஆடி மாதத்தின் முதல் நாள் அன்று இந்த ஒரு பொருளை வாங்கினால் உங்களுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் மகாலட்சுமியின் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடி மாதம் முழுவதும் அம்மன் உங்களுடைய வீட்டில் இருந்து அருள்பாலிப்பாள். இந்த ஒரு பொருள் என்ன, ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், ஆடி மாத வழிபாடு பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். 12 மாதங்களில் எத்தனையோ வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் வழிபாடாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததுனே சொல்லலாம். அதுவும் முக்கியமாக இந்த 2027 வருடம் முக்கியமாக முதல் நாள் ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமையோட வருது. ஆடி மாதத்தினுடைய முதல் நாளே வெள்ளிக்கிழமையோட வர்றதுனால மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதும் வீட்டில் அம்மனை எப்படி வழிபாடு செய்வது, முக்கியமாக குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமைகள் அம்மன் வழிபாடு எப்படி செய்வது. இந்த வருடம் 17/7/2026 ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமையோடு பிறக்க இருக்கின்றது. இந்த நாளில் நம்முடைய வீட்டிற்கு குலதெய்வத்தையும் அம்மனையும் எந்த முறைப்படி அழைப்பது, எந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைத்தால் செல்வம் சேரும், கடன் தீரும், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பூஜை எப்படி செய்வது இதையும் நம்ம பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் எல்லோருமே பார்த்தீங்கன்னா வீட்டை தொடச்சி பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை அறையில் எல்லா சுவாமி படங்களும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்வோம். இந்த ஆடி முதல் நாளன்றும் இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டை நல்லா சுத்தமாக தொடச்சிக்குவோங்க. பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக ஆடி முதல் நாள் அப்படின்றதுனால வேப்ப இலையை கொண்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் கட்டி வைங்க. இது முதலில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வாசலில் கோலம் போட்டு அதற்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. நான் சொன்னதை எல்லாமே செய்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க, இல்லைனா வெள்ளி சொம்பாக இருந்தால் நல்லது. நீங்கள் எவர் சில்வர்லாம் பயன்படுத்த வேண்டாம். அதாவது சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த எவர் சில்வர் சொம்புலாம் பயன்படுத்தாதீங்க. இல்லைனா ஒரு மண் குடுவியாக இருந்தால் நல்லது. இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. பித்தளை, காப்பர், அப்படி இல்லைனா வெள்ளி, இல்லைனா மண்ணால் செய்த அந்த குடுவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் நிறைய தண்ணீரை ஊற்றிக்கோங்க. எச்சில் படாத தண்ணீராக இருக்கட்டும். அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை குங்குமம், 2 வேப்பிலையை போட்டு அந்த தீர்த்தத்தை உங்களுடைய குலதெய்வமும் அம்மனும் வந்து அமரணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிந்தால் ஒரு பூ அதில் போட்டுக்கோங்க. அதோட பூஜை அறையில் இந்த ஒரு கலச சொம்பை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லி உச்சரிங்க. சத்தமாக சொன்னாலும் நல்லது தான். அம்மனையும் குலதெய்வத்தையும் கலச சொம்பில் ஆவாகனம் செய்து இந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து தீப ஆராதனை காட்டி மனதார ஆடி முதல் நாள் பூஜையை நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க. இதை நீங்கள் ஆடி முதல் நாள் அன்றே செய்யும் பொழுது அம்பாள் உங்கள் வீடு தேடி வருவா. இதனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கோடி நன்மை தரும் ஆடி மாதம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஆடி மாதம் தேவர்களுக்கு இரவு நேரம் அப்படின்றதும் புராணங்கள் சொல்லுது. இதை பற்றி ஏற்கனவே நான் கொடுத்த பதிவுகளில் உங்களுக்கு சொன்னேன். எந்த தீபம் ஏற்றினால் அம்மன் வருவாள் அப்படின்றது இதுவரைக்கும் நீங்கள் அந்த பதிவை பார்க்கலன்னா பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கு. ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்துல அம்பாளை வழிபாடு செய்து நிறைய பலன்களை நீங்க பெறலாம். கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மன் இருக்கின்ற கோவிலுக்கா சென்று நீங்கள் மாங்கல்ய பாக்கியம், தொழிலில் கணவருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல மேன்மை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆடி வெள்ளியில் அம்பாளை வழிபாடு நீங்கள் செய்கிறது மூலமாக இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமையில் பெண்கள் குத்து விளக்கு பூஜை செய்து வழிபாடு பண்ணுவாங்க. விளக்கு பூஜையினுடைய முடிவில் சுமங்களுக்கு ரவிக்கை துணி, தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம் இதுவும் கொடுப்பாங்க. இப்படி நீங்கள் செய்ததுனால நம்மளுடைய குடும்பத்தில் சந்தோஷம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க. இந்த பொருளை எப்பொழுது வேணாலும் நீங்கள் வாங்கலாம், ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து. கல்லுப்பு அன்றைய தினம் வாங்கிட்டு வாங்க. மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடியது கல்லுப்பு. அதனால் ஆடி மாதத்தில்
மாதத்தின் முதல் நாள் அன்று இந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. பூஜையெல்லாம் முடிச்சிட்டோமா அப்புறமா போய் வாங்கலாமா? நான் தாராளமாக வாங்கலாம். வாங்கி அதை வைத்து நீங்கள் அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே செல்வம் சேரணும், நிறைந்து இருக்கணும், தன தானியத்திற்கு தட்டுப்பாடே வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும். இந்த ஆடி முதல் நாளில் விவசாயிகளும் விதை விதைப்பாங்க. ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்ற பழமொழி கூட இருக்குது. ஆஷட்ட நவராத்திரி ஆரம்பித்து விட்டது. இன்று ஆஷட்ட நவராத்திரி முதல் நாள். அதாவது இன்னைக்கு நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கல்ல, இன்னைக்கு ஆஷட்ட நவராத்திரி முதல் நாள் நான் கொடுத்த அந்த நேரம். அதனால் இந்த ஆஷட்ட நவராத்திரி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால, வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால வராகி வழிபாடும் தவறாமல் அனைவரும் பண்ணணும். இந்த மாதம் முழுவதும், அதாவது ஆடி மாதம் முழுவதுமே வராகி தேவியின் வழிபாடை நீங்கள் தவறாமல் பண்ணணும். யாரெல்லாம் இந்த வராகி தேவியினுடைய படமோ சிலையோ வைத்து வழிபாடு பண்ணுறீங்களோ தவறாமல் அபிஷேகம் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஆடி மாதத்தினுடைய முக்கியமான விசேஷ நாட்கள் ஆடி ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பூரம். இது எல்லாமே ரொம்ப 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 விசேஷமான நாட்கள். இதை பற்றிய தனி பதிவுகள் இனிமேல் வரப்போகிற பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். எந்த நாளில் எந்தெந்த மாதிரியான பூஜைகள் செய்யணும், எப்படி அம்பாள் வழிபாடு பண்ணணும் அப்படின்றதையும் அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை கமெண்ட்டில் தவறாமல் சொல்லுங்கள். குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.